ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 882வது நாமாவளியாக ஓம் சுராத்யக்ஷாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி தேவர்களுக்கெல்லாம் நாயகனாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் அத்தனை உயிர்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதனால தான் இறைவனுக்கு பசுபதி அப்படின்னு ஒரு பேர். அதில் இந்த இடத்துல அத்யக்ஷா அப்படின்னா தலைவன், அதாவது மேற்பார்வையாளர் அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். இறைவன் பஞ்சகிருத்தியத்தை பண்ணுறார், அதே சமயத்தில் அத்தனைக்கும் நாயகமாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவனை இந்த நாமாவளி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார், தேவர்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கார், அதாவது மேற்பார்வையாளராக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு செயல் காரண காரியத்திற்காக அந்த பிறப்பை இறைவன் கொடுக்குறார். 7 பிறப்பை பார்த்தோம் நம்ம திருவாசகத்தில் வர்ணிக்கும்பொழுது. கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி சுவாமி எத்தனையோ பிறப்பை கொடுக்குறார். அதில் அந்த 7 பிறப்பில் தேவர் அப்படின்றதும் ஒரு பிறப்பு தான். அப்போ அந்த தேவர்களுக்கு அவளுடைய செயலை செய்கிறதுக்கான அதிகாரத்தையும் அதனுடைய பலத்தையும் பலனையும் கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன். அப்போ அந்தந்த வேலையை செய்கிறாளா அப்படின்னு மேற்பார்வை பார்க்குறவராகவும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அவருடைய பிரபாவத்தை எல்லாம் ஒவ்வொரு நாமத்திலையும் நிறைய சிந்திச்சுன்னு இருக்கோம். இந்த நாமம் அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அப்பேற்பட்ட அவருடைய பிரபாவத்தை அசுரனே சொல்கிறான். கந்தபுராணத்தில் அழகாக அந்த பாடல் வரும். சத்ருவாக்கிய பிரமாணம்னு சொல்லுவாள். எதிரி எப்படி சொல்கிறான் அப்படின்னா, அவன் தான் முழுமையாக நினைச்சுட்டே இருக்குவன். சுவாமி இல்லை அப்படின்னு சொல்கிறவா தான் சுவாமியை பற்றி நிறைய சிந்திச்சுட்டே இருப்பாள். ஏன்னா எதெல்லாம் பேசலாம், எதெல்லாம் சொல்லலான்றதை சிந்திச்சுட்டே இருப்பாள். அந்த அப்படி ஐயினாலே இறைவன் அர்த்தம். தமிழ் அகராதியில் ஐ அப்படின்னாலே தெய்வத்தை குறிச்சிடும். அதனால தான் முன் ஐ இட்டத்தி முப்புறத்திலே பின் ஐ இட்டத்தி தென் இலங்கையிலேனா வர்ணிக்கிறார் இல்லையா. ஐ அப்படின்னாலே கடவுளை குறிச்சிடும். அப்போ இல்லை இல்லைன்னு சொல்லும் பொழுதே அவள் எதை சிந்திப்பானா இறைவனை தான் சிந்திச்சு தான் இதில் இப்படி இல்லை அதில் இப்படி இல்லை இப்படின்னு சொல்லறதுக்கே முடியும். அது மாதிரி அந்த முருகப்பெருமானை எதிர்த்த இந்த சூரபத்மனுக்கு கருணையே வடிவமான சுவாமி என்ன பண்ணுறாரு, ஞான திருஷ்டியை கொடுக்குறார். அதால் சுவாமியினுடைய விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அப்போ சொல்கிறாரு, கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான், மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார். முருகனை பார்த்து பாடுறார். அதுக்கப்புறம் ஞானக்கண்ணை எடுத்ததுக்கப்புறம் திருப்பி பழையபடி யுத்தத்துக்கு வந்தார். அதுக்கப்புறமா சேவலும் மயிலுமாக, சிங்கமுகாசுரனை சிங்கமாக, தாரகனை யானை வாகனமாக மாற்றி அனுகிரகம் பண்ணவர், கருணையே வடிவமானவர். அப்போ அந்த சத்ருவாக்கிய பிரமாணம் அவர் சொல்கிறார். இவர் யார்னா எல்லாருக்கும் மூல காரணமாக இருக்கார், காரிய காரணத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கார். அவர் தான் அத்தனை தேவர்களுக்கும் நாயகனாக இருக்கார். பாமன் சுவாமிகள் வர்ணிப்பார், நாயகமானார்க்கெல்லாம் நாயகமானாய் போற்றி அப்படின்னு வர்ணிப்பார். அது மாதிரி முருகப்பெருமான் இங்கே எப்படி இருக்கார் அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கார், தலைவனாக இருக்கார் அப்படின்றத வர்ணிக்கிறது. ஓம் சுராத்யக்ஷாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.